Good morning, students. Last class we discussed with gene transfer. Today we are going to learn about molecular techniques, isolation of genetic material and gel electrophoresis. Electrophoresis is a separating techniques used to separate different biomolecules with positive and negative charges. Molecular techniques first பார்க்க போறது electrophoresis. Electrophoresis என்ன மீனிங்னா குரூப்பா இருக்கிற பயோமாலிகுல்ஸ்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மாலிகுல்ஸை தனித்தனியா செப்பரேட் பண்ற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா electrophoresis அப்படின்னு சொல்றோம். Principles: by applying electricity, the molecules migrates according to the types of charges they have. The electrical charges on different molecules are variable. Molecules மேல நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற சார்ஜ் ஏத்த மாதிரி மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ தட் இஸ் அதுதான் அதனுடைய பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டயான்ஸ் will move towards negative cathodes. And next, negative charged anions will move towards positive anodes. So plus வந்து மைனஸ் நோக்கியும் மைனஸ் வந்து பிளஸ் நோக்கியும் போறத மூவ் ஆகுறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா electrophoresis அப்படின்னு சொல்றோம். Next one, agrogel electrophoresis. It is used mainly for the purification of specific DNA fragments. Agrogel electrophoresis mostly முக்கியமா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா DNA fragments பியூரிஃபிகேஷன் பண்றதுக்கு, அதாவது ஸ்பெசிபிக் DNA fragments பியூரிஃபிகேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் agrogel electrophoresis அப்படின்னு சொல்றோம். Agros is convenient for separating DNA fragments ranging in size from a few hundred to about 20,000 base pair. இந்த agrogel electrophoresisல நம்ம 100ல இருந்து 20,000 வரைக்கும் இருக்கிற பேஸ் பேர் DNA fragments ஈஸியா நம்மளால செப்பரேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், பாலிஅக்ரிலமைட் அப்படின்ற ஒரு ஸ்மால் பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாலிஅக்ரிலமைட் இஸ் preferred for the purification of smaller DNA fragments. ஸ்மாலா இருக்கிற DNA fragment பியூரிஃபை பண்றதுக்கு மோஸ்ட்லி நம்ம எதை ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா பாலிஅக்ரிலமைட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். The gel is complex network of polymeric molecules. இந்த எலக்ட்ரோஜெல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாலிமர்ஸ்னா மெனி மாலிகுல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிற ஒரு அமைப்பு, ஒரு குரூப் நம்ம என்னன்னு சொல்லலாம் பாலிமெரிக். ஸோ அக்ரோஜெல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிமெரிக் மாலிகுல்ஸ். DNA molecule is negatively charged molecules. DNA அப்படி எடுத்துட்டா ஜென்ரலா DNAல என்ன இருக்குன்னா நெகட்டிவ், அதாவது எதிர்மின் சுமையுடைய மூலக்கூறு மாலிகுல்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்டர் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் DNA molecule migrates through the gel. So DNA moleculesல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும்னா அந்த ஜெல்லை நோக்கி இடம்பெயர ஆரம்பிக்குது. The electrophoresis is frequently performed with markers DNA fragments to known size with allow accurate size determination of an unknown DNA molecules by interpolations. நெக்ஸ்ட், இந்த DNA மாலிகுல்ஸ்க்குள்ள அடிக்கடி எலக்ட்ரோஃபோரசிஸ் நம்ம நடத்திக்கிட்டே இருக்கும்போது ஈஸியா அக்யூரேட்டா நம்ம என்ன பண்ண முடியும்னா DNA fragments கால்குலேட் பண்ண முடியும். The advantages of agrogel electrophoresis are that the DNA band can be readily detached at high sensitivity. The bands of DNA in the gel are stained with the dye etheridium bromide, and DNA can be detected as visible fluorescence illuminated in UV light
will give orange fluorescence which can be photographed. The முக்கியமா அந்த agrogel electrophoresis advantages என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்ஏ பேண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா எலக்ட்ரோஃபோரோசிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது மோஸ்ட்லி எத்திரிடியம் புரோமைட் அப்படின்ற சொல்யூஷன், அதாவது அந்த கலர்டு சொல்யூஷனை வந்து நம்ம அந்த டிஎன்ஏ மேல ஏற்றும் போது அந்த டிஎன்ஏ வந்து அந்த யூவி லைட்ல வந்து ஒளிர ஆரம்பிக்கும். அப்படி ஒளிர ஆரம்பிக்கும் போது அதாவது அந்த ஃப்ளூரசன்ட் பல்ப்ல அது ஆட்டோமேட்டிக்கா விசிபிள் லைட்டுக்கு நம்மளுக்கு மாறும்போது நம்மளால ஈஸியா அதை போட்டோகிராஃப் பண்ண முடியும். மோஸ்ட்லி அது என்ன கலர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளூரசன்ஸ்ல நம்மளுக்கு ஒளிர ஆரம்பிக்கும். அது ஈஸியா நம்ம போட்டோகிராஃப் பண்ண முடியும். This is the agrogel electrophoresis in DNA. In this slide shown, first one a band of DNA in agrogel. Agrogel la DNA bands move ஆகுது UV light மூலமா. Second one gel electrophoresis instrument. Gel electrophoresis instrument எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். Next one nucleic acid hybridization blotting techniques. Blotting techniques are widely used analytical tools for the specific identification of beside DNA or RNA fragments from large number of molecules. Mostly in the nucleic acid hybridization வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதாவது காம்பவுண்ட் லார்ஜ் நம்பர் மாலிகுல்ஸ்ல இருக்கிற நம்மளுக்கு தேவையான நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் அதாவது பிராக்மெண்ட்ஸை தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற பரவலா பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக் தான் வந்து பாத்தீங்கன்னா nucleic acid hybridization blotting techniques. Blotting refers to the process of immobilization of sample nucleic acids or solid support. The blotted nucleic acids are then used as target in the hybridization experiments for their specific detections. Blotting techniques la வந்து பாத்தீங்கன்னா immovable அதாவது மூவ் பண்ண முடியாத அளவுக்கு நியூக்ளிக் ஆசிட்ஸை யூஸ் பண்ணி அதை ஸ்டெயின் பண்றோம். ஸோ அப்படி ஸ்டெயின் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச ஆர்என்ஏ டிஎன்ஏ கேரக்டர்ஸை ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ல யூஸ் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிளாட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சதர்ன் பிளாட்டிங், செகண்ட் ஒன் நார்த்தன் பிளாட்டிங் அண்ட் தேர்ட் ஒன் வெஸ்டர்ன் பிளாட்டிங். Blotting technique மொத்தம் 3 types இருக்கு. First one southern blotting, second one northern blotting and last one western blotting. This slide shown diagrammatic representation of a typical blotting apparatus. First please discuss with southern blotting. The transfer of DNA from agarose gel to nitrocellulose membrane. So southern blotting first la நம்ம என்ன சொல்ல போறோம்னா agarose gel-ல இருக்கிற DNA-வை nitrocellulose membrane-க்கு மாத்துறது நம்ம என்னன்னு சொல்லறோம்னா southern blotting techniques அப்படின்னு சொல்றோம். Southern blotting techniques DNA. The transfer of denatured DNA from agarose gel to nitrocellulose blotting or filter paper techniques was introduced by Southern in the year 1975 and this technique is called southern blotting techniques. So southern blotting techniques la agrogel la irukra denatured DNA அதாவது இயக்கம் இல்லா டிஎன்ஏவை agrogel ல இருந்து nitrocellulose blotting or ஃபில்டர் பேப்பருக்கு மாத்திர ப்ராசஸை சதன் அப்படின்ற 1975ல இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால இந்த டெக்னிக்ஸ் பேரே சதன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். What are the steps involved in southern blotting techniques? First one, the transfer of DNA from agarose gel into nitrocellulose filter paper is achieved by capillary actions. So first step அக்ரோஜெல்ல இருக்கிற டீநேச்சுரல் டிஎன்ஏவை நம்ம யாருக்கு மாத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் பேப்பர் அதாவது நைட்ரோசெல்லுலோஸ்
ஃபில்டர் பேப்பர்ல மாத்த போறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன், a buffer sodium saline citrate, a buffer sodium saline citrate SSC is used in which DNA is highly soluble. It can be drawn up through the gel into nitrocellulose membrane. சோடியம் சாலைன் சிட்ரேட் அப்படின்ற சொல்யூஷனை பயன்படுத்துறோம். இதுல டிஎன்ஏ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சாலிபிள் ஆகுது, கரைஞ்சு போகுது. அப்படி கரைஞ்சு போனதுக்கு அப்புறம் இதை நம்ம எதுல மாத்துறோம்னா நைட்ரோசெல்லுலோஸ் அப்படின்ற மெம்பரேனுக்கு நம்ம மாத்துறோம். By this process, ssDNA becomes trapped in the membrane matrix. So, இப்படி soluble ஆன ssDNA-வை நம்ம membrane matrix-ஆ மாத்துறோம். That is called trapped. This DNA is hybrid with a nucleic acid and can be detected by autoradiography. So next, இப்படி குழுமமானதுக்கு அப்புறம் இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஎன்ஏவை உட்கரு இருக்குங்களா, அதான் நியூக்ளியஸ் அமிலத்தோட ஆட் பண்ணி மாற்றம் செய்யறோம். இதை ஈஸியா போட்டோகிராஃப் பண்ணலாம். ஸோ போட்டோகிராஃப் பண்றதுக்கு நம்ம அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆட்டோ ரேடியோகிராஃபி அப்படின்னு சொல்றோம். ஆட்டோ ரேடியோகிராஃபி டெக்னிக் that capture the image formed in a photographic emulsion due to emission of light or radioactive from a labeled compound placed together with unexposed film. So auto radiography அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த டிஎன்ஏ சொல்யூஷன் அந்த நைட்ரோசெல்லுலோஸ்ல இருக்கிறதுல நம்ம லைட் ஃபோக்கஸிங் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்ளை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒளிர ஆரம்பிக்கும். அது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். அதை வந்து ஈஸியா போட்டோ பண்றதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆட்டோ ரேடியோகிராஃபி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், in this slide shown steps involved in southern blotting techniques. First one, ஃபர்ஸ்ட் ஒன்ல டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இஸ் cleaved by restriction enzyme and transferred to an agarose gel. The fragments are separated by gel electrophoresis. டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ல சின்ன சின்னதா கட் பண்ணி அதை அக்ரோஸ் ஜெல்ல மாத்துறோம். அப்படி மாற்றும் போது நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்ற ப்ராசஸ். ஸோ செகண்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா the gel is soaked in an alkyl solution to denature the double-stranded DNA and then placed on a platform in a dish containing buffer. So next la வந்து பாத்தீங்கன்னா double-stranded DNA-வை செயலிழக்க செய்யறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா alkaline solutionல யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம செயலிழக்க வைக்கிறோம். DNA double-stranded structure-ஐ நம்ம செயலிழக்க வைக்கிறோம். Third process, a membrane is poisonous on top of the gel. நெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸை தூக்கிட்டு போய் நம்ம ஜெல்லுல அந்த இழுமத்தோட ஜெல்லுல வைக்கிறோம். அண்ட் ஃபோர்த் ஒன், buffer drawn up into the top layer of blotting papers passes through the gel carrying DNA onto the membrane. நெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மெம்பரேனுக்கு மேல டிஎன்ஏ வைக்கும்போது அந்த மெம்பரைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ ஆட்டோமேட்டிக்கா அப்சர்வ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா இழுக்க ஆரம்பிக்கும். ஃபிஃப்த் ஒன், டிஎன்ஏ ஆன் தி மெம்பரைன் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ டிஎன்ஏ அந்த மெம்பரைன் ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆயிடுது. அண்ட் சிக்ஸ்த் ஒன், பிளேஸ்டு இன் ஏ ஹைபிரிடைசேஷன் பாட்டில் வித் சொல்யூஷன் தட் கண்டைன்ஸ் அ ரேடியோ ஆக்டிவ்லி லேபிள்டு ப்ராப் அண்ட் ஜென்ட்லி ரொட்டேட்டட். சிக்ஸ்த்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ வந்து நம்ம என்ன ஹைபிரிடைசேஷன் பண்ண டிஎன்ஏவை அந்த சொல்யூஷனோட ஆட் பண்ணும்போது அந்த சொல்யூஷன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரேடியோ ஆக்டிவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வெளியில வரவும் அந்த லேபிள்டு டிஎன்ஏ வந்து ரொட்டேட் ஆகவும் ஆரம்பிக்கும். அண்ட் செவன்த் ஒன், த ப்ராப் பைண்ட்ஸ் டு காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் ஆன் த மெம்பரைன். ஸோ செவன்த்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ அந்த ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜவ்வோட நல்ல கனெக்ட் ஆகி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், எய்த் ஒன், லாஸ்ட் ஒன், ஆட்டோ ரேடியோகிராஃபி டிடெக்ட்ஸ் ஃபிராக்மெண்ட்ஸ் வித் ப்ராப் அட்டாச்டு. லாஸ்ட் ஒன்ல அந்த
சொல்யூஷன் அட்டாக் ஆகிற டிஎன்ஏ மேல ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை நம்ம ஒளிரக்கூடிய ப்ராடக்டை அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த போட்டோகிராஃபி வந்து ஒளிர ஆரம்பிக்கும். அது அழகா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலமா போட்டோ பண்ண முடியும். These are the steps involved in southern blotting techniques. Next one, northern blot techniques. Northern blot techniques means it was found that RNA is not binding to cellulose nitrate. Northern blot techniques la DNA mostly வந்து பாத்தீங்கன்னா cellulose nitrate ஆட் ஆகாது, பிணைக்கப்படாது. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச அமைப்பு. Therefore, Allen et al. 1979 devised a procedure in which RNA bands are transformed from the agarose gel into nitrocellulose filter paper. 1979ல ஆல்வின் அண்ட் அவரோட குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு சின்ன கால்குலேஷன்ல ஆர்என்ஏவை வந்து அக்ரோஸ் ஜெல்லுல இருந்து நைட்ரோசெல்லுலோக்கு ஈஸியா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. This transfer of RNA from gel to specific filter paper is called northern blot hybridization. So இந்த முறையில RNA-வை அக்ரோ ஜெல்லுல இருந்து ஒரு ஸ்பெஷலான பேப்பருக்கு ஃபில்டர் பேப்பருக்கு மாத்திர ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம்னா நார்த்தன் பிளாட் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்றோம். The filter paper used for northern blot is amino benzyloxy methyl paper which can be prepared from Whatman 540 papers. இந்த RNA-வை அக்ரோ ஜெல்லுல இருந்து ஸ்பெசிபிக் பேப்பருக்கு மாத்துறதுக்கு யூஸ் பண்ற அந்த பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்மேன் 540 அப்படின்ற பேப்பர்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற அமைனோ பென்சைலாக்சி மெத்தில் அப்படின்றது தான் இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக்ஸ் refer to the electrophoretic transfer of proteins to blotting papers. ஸோ இந்த வெஸ்டர்ன் பிளாட்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதை யூஸ் பண்றோம்னா ப்ரோட்டீன்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபோரசிஸ் ப்ராசஸ்ல மாற்ற போறோம். நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பர் கேன் பி யூஸ்டு ஃபார் வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக்ஸ். மோஸ்ட்லி இதில் என்ன பேப்பர்ஸை யூஸ் பண்றோம்னா நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பர்ஸ் தான் ப்ரோட்டீன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். A particular protein is then identified by probing the blot with a radio-labeled antibodies which binds on the specific protein to which the antibodies was prepared. So நம்ம எந்த ப்ரோட்டீன்ஸ் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கான ஆப்போசிட்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸை நம்மளால உருவாக்குறதுக்கு இந்த வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட், in this slide shows difference between blotting techniques. First one, name, separation, denaturation, membrane, hybridization, visualizing. First, southern blot. Name, southern name of the inventor. அது யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க பேரே வச்சுக்கிறோம். பட் நார்த் அண்ட் வெஸ்ட்டுக்கு அது கிடையாது. நெக்ஸ்ட், செப்பரேஷன் ஆஃப் எதை வந்து இதுல வந்து யூஸ் பண்ணி பிரிக்க முடியும்னா சதர்ன்ல டிஎன்ஏ, நார்த்ல ஆர்என்ஏ, வெஸ்டர்ன்ல புரோட்டீன்ஸை வந்து நம்ம ஈஸியா செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட், டீநேச்சுரேஷன்ஸ், இயல்பிழக்க செய்தல் கண்டிப்பா செய்யணும். டிஎன்ஏவை சதர்ன் பிளாட்ல, நார்த்தன் பிளாட்ல நாட் நீடட் தேவையில்ல, வெஸ்டர்ன் பிளாட்ல நீடட். நெக்ஸ்ட், மெம்பரைன். எந்த மெம்பரைன் யூஸ் பண்றோம்னா சதர்ன்ல நைட்ரோசெல்லுலோஸ் ஆர் நைலான்ஸ், நார்த்தன்ல அமினோ பென்சைலாக்சிக் மெத்தில், அமினோ பென்சைலாக்சி மெத்தில், வெஸ்டர்ன்ல நைட்ரோசெல்லுலோஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், ஹைபிரிடைசேஷன்ல டிஎன்ஏ கிடைக்கும் சதர்ன்ல, நார்த்தன்ல ஆர்என்ஏ டிஎன்ஏ கிடைக்குது, வெஸ்டர்ன்ல புரோட்டீன் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், விசுவலைசேஷன். காட்சிப்படுத்துறதுக்கு எதை யூஸ் பண்றோம்னா சதர்ன்ல ஆட்டோ ரேடியோகிராம், நார்த்லயும் ஆட்டோ ரேடியோகிராம், வெஸ்டர்ன் பிளாட்டிங்ல டார்க் ரூம். So these are the difference between blotting techniques.